ஹே காய்ஸ், நீங்கள் ஜப்பான் போயிருக்கீங்களா? இல்லைனா போகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? அப்படின்னு இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜப்பானில் இருக்கக்கூடிய சட்டவிரோதம்னு கருதப்படக்கூடிய இல்லைனா தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சில விடயங்களை பற்றி தான். ஸோ அப்படி என்னென்ன விஷயங்களை தடை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா சுவிங்கம் மற்றும் சில மெடிசின் வகைகள் ஜப்பானில் தடை செய்யப்பட்டிருக்கு. நம்ம கெஷுவலாக சுவிங்கம் சாப்பிட்றதெல்லாம் நார்மலாக இருக்கும். ஆனால் ஜப்பானில் சில வகை சுவிங்கம், பெயின் கில்லர்ஸ், கோல்ட் டேப்லெட்ஸ் இதெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது எல்லாமே கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸால் செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஜப்பானோட ஹெல்த் ரூல்ஸ்க்கு அதெல்லாம் மெச்சாகாததால் அந்த மருந்தெல்லாம் அவங்க தடை செஞ்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லவுட் மியூசிக் இல்லைன்னா பப்ளிக் இடத்துல சத்தம் போடுறது. ஜப்பான்னு சொல்லக்கூடிய நாட்டில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிசிப்ளினான ஒரு சொசைட்டியாக இருக்குது. ஸோ அதனாலேயே பஸ், ட்ரெயின், ரெஸ்டாரண்ட் இந்த எல்லா இடத்துலையுமே சத்தமாக பேசுறது, ஃபோனில் கத்துறது இது கூட தடையாக தான் இருக்குது. ஸோ அவங்க சைலன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனாலே டூரிஸ்டாக இருந்தாலுமே கூட அந்த காம்னஸை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் டெட்டூ காட்டுறது. இது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கலாம். ஆனால் ஜப்பானில் டெட்டூனாலே யக்கூசான்னு சொல்லக்கூடிய கேங்ஸ்டர்ஸை நினைவுபடுத்துறதா இருக்குது. ஸோ அதனாலே பப்ளிக் பூல், ஜிம், ஸ்பா இது மாதிரி இடத்துலலாம் இந்த டெட்டோவை விசிபிளாக இருந்தால் உள்ளே போக அனுமதிக்க மாட்டாங்க. அதே சமயம் டெட்டோ இருந்தால் அதை அவங்க கவர் பண்ணணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சில ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் ஸ்டைல்ஸ். ஜப்பானில் இருக்கக்கூடிய சில ஸ்கூல்ஸ் அண்ட் ஆஃபீஸ் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ரூல்ஸ்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது பிரைட் ஹேர் கலர், ஹெவி மேக்கப், ஓவர் சைஸ்ட் கிளத்ஸ் இது எல்லாமே சில இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ டிசிப்ளின், நீட்னஸ் இது தான் அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. அதுக்கப்புறமா குப்பை போடுறதும் அதை டிஸ்போஸ் பண்ணுறதும். ஜப்பானில் குப்பை போடுறதுக்கு கூட நிறைய ரூல்ஸ் இருக்குது. பிளாஸ்டிக், பேப்பர், ஃபுட் வேஸ்ட் இது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான டஸ்ட்பின்ஸ் இருக்குது. ஸோ நாம் நினைச்ச மாதிரி எங்கே வேணாலுமே எந்த குப்பையுமே போட்டு போக முடியாது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்ஸ் கூட இல்லை. அதனாலேயே அதை கேரி பண்ணி போய் நம்ம வீட்டில் டிஸ்போஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில வகையான ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் இம்போர்ட் பொருட்கள். ஜப்பானில் சில மீட்ஸ், ஃபிஷ் இல்லைனா ஃபாரின் ஸ்நாக்ஸ் கூட பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஹைஜீன் ரூல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக அங்கே இருக்குது. ஸோ முடிவாக சொல்லணும்னா இந்த ஜப்பானோட லோஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே அதனால தான் அந்த நாடு உலகத்திலே சேஃபஸ்டான கண்ட்ரியாகவும் இருக்குது. அவங்களோட ஒவ்வொரு ரூலுக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஸோ அவங்க மற்றவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்களோட பிளேஸையுமே ரொம்ப க்ளீனாக வச்சுருக்குறாங்க அண்ட் டிசிப்ளினோட வாழ்கிறாங்க. அதனால தான் ஜப்பான் ரொம்பவே முன்னேற்றம் அடைந்த ஒரு கண்ட்ரியாக இருக்குது.